அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் ஸ்டைல் பாதாம் பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன், 2 to 3 கேஷ்யூ எடுத்திருக்கேன், ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு நெய், அதுக்கப்புறம் நம்மளோட பாதாமோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் 150 ml பால் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 minutes விட்டிங்கன்னா அதோட ஸ்கின் நல்லா ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் ஹாட் வாட்டர் போட்டு வச்சு இந்த பாதாமை ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எதனா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அந்த பாதாம், அப்புறம் கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஏலக்காய், கூடவே நம்மளோட அந்த 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அதை போட்டு நல்லா சாஃப்டாக வாட்டர் விட்டு அரைச்சிக்கணும். இப்போ நான் போட்டதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஒரு பிஞ்ச் நான் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இதில் பால் விட்டு அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் 10 minutes வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம அந்த பாலை செஞ்சிடலாம். பேன் வச்சுக்கலாம். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன் நான். இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 2 முந்திரி மட்டும் போடுறேன். முந்திரி லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை கிரேப்ஸு. நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால நான் ஆட் பண்ணல. இப்போது நமக்கு 150 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்சர் நல்லா கொதித்து நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் ஆயில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2.5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன். அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா திக்காகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. நான் கார்னிஷிங்காக 4 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம பாலில் போட்டு வச்ச குங்குமப்பூ ஆட் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் கலருக்காக தான், இல்லைன்னா நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 minutes நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது 2 minutes நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணிடலாம். இது மேலே கார்னிஷிங்காக நான் 4 பாதாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறேன். இப்போ உங்கள் பாதாம் பால் ரெடி.